1990களுடைய ஆரம்பத்துல திலீப் ஒரு மிமிக்ரி கலைஞர், சினிமாக்குள்ள ஒரு ஜூனியர் நடிகர், ஒரு துணை நடிகர், அதாவது நாயகன் மம்முட்டி மோகன்லாலுக்கு தம்பி, இந்த மாதிரி சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சு 1996ல சல்லாபம்னு ஒரு மலையாள படத்துல முழு கதாநாயகனா ப்ரமோஷன் ஆகுறாரு. அந்த படத்துல புதிய நாயகியை வந்தவங்க தான் மஞ்சு வாரியர். இந்த படத்துல ஜோடி சேர்ந்த இந்த ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண ஆரம்பிச்சு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதனால திலீப்போட பெரும்பாவூர் வீட்டில் தங்க கூண்டில் அடைக்கப்பட்ட கிளி மாதிரி தான் மஞ்சு வாரியர் ஹவுஸ் ஒய்ஃபா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு மீனாட்சின்னு ஒரு பெண் பிறந்த உடனே அந்த பொண்ணுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க மஞ்சு. அது வரைக்கும் சாதாரண நாயகனா வளர்ந்துகிட்டு இருந்த திலீப்புடைய வாழ்க்கை மஞ்சுவை கல்யாணம் பண்ண உடனே திலீப்புடைய நிறைய படங்கள் சூப்பரா ஓட ஆரம்பிச்சு சாதாரண நாயகனா இருந்த திலீப் ஜனப்பிரிய நாயகனா மம்முட்டி மோகன்லாலுக்கு சரிசமமா ஒரு பெரிய நடிகரா வளர்ந்துட்டாரு. சிஏடி மூசா, மீச மாதவன், கொச்சி ராஜாவு, பறக்கும் தாளிகை, இப்படி திலீப்புடைய நிறைய படங்கள் சூப்பரா ஓட ஆரம்பிச்சது. இந்த படத்துல திலீப்புடைய ஜோடியா நடிச்சு காவ்யா மாதவன் அண்ட் நம்ம கதையினுடைய நாயியோட கெமிஸ்ட்ரியும் திலீப்புடைய கெமிஸ்ட்ரியும் நல்லா ஒர்க் அவுட் ஆனதுனால மேற்கண்ட படங்கள் நல்லா சூப்பரா ஓடிச்சு. இந்த சினிமா ஜோடியில் நல்லா ராசியான ஜோடியானாங்க. சினிமால மட்டும் பார்ட்னர்ஸ் ஆனது மட்டும் இல்லாம நிறைய பிசினஸ் பண்றாங்க. திலீப்புக்கு சொந்தமா துபாயில ஒரு ஹோட்டல் இருக்கு, அதுலயும் இந்த இளம் நடிகையும் ஒரு பார்ட்னரா இருக்காங்க. அதே மாதிரி கேரளால நிறைய இடங்கள்ல நிலங்கள் வாங்கி போடுறாங்க, தியேட்டர்கள் வாங்குறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம இளம் நடிகையோட பேர்ல தான் வாங்குறாங்க. இடையில திலீப் நம்ம நடிகையோட பேர்ல இருந்து ஓனர்ஷிப்பா காவ்யா மாதவன் பேருக்கு மாத்த ஆசைப்படுறாரு. அதுக்கு நம்ம நடிகை கிட்ட பெர்மிஷன் கேட்கும் போது நம்ம நடிகை மறுத்துறாங்க. அதனால இந்த ரெண்டு பேருக்கு ஈகோ கிளாஷ் வர ஆரம்பிக்குது. நம்ம இளம் நடிகைக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுது சினிமால. இதுக்கு இன்னொரு காரணம் காவ்யா மாதவனும் திலீப்போட நிறைய படங்களை சேர்ந்து நடிச்சதுனால இந்த ரெண்டு பேருக்கு நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ரெண்டு பேரும் நல்ல இன்டிமேட் ஆயிட்டாங்க. இது நம்ம இளம் நடிகை மஞ்சு வாரியர் கிட்ட தைரியமா போட்டு கொடுத்துறாங்க. அந்த 2000ல இருந்து 2017 வரைக்கும் திலீப் ஒரு அசுர வளர்ச்சி அடைந்து மலையாள சினிமாவுடைய அம்மா அமைப்புலையும் ட்ரெஷரர்ங்கிற ஒரு முக்கியமான பதவி வகிக்கிறாரு. நடிகர் சங்கத்திலே ஒரு முக்கியமான பதவி. அது மட்டும் இல்லாம இவருக்கு சொந்தமா தியேட்டர் இருக்கிறனால தியேட்டர் அதிபர் சங்கத்திலே இவருக்கு முக்கியமான பதவி. இவர் சினிமா டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறனால விநியோகர் சங்கத்திலே இவருக்கு முக்கியமான பதவி. இப்படி மலையாள சினிமாவை கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட கண்ட்ரோல கொண்டு வர்றாரு திலீப். திலீப்புக்கு காவ்யா மாதவனுக்கு ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் சர்ச்சைகள் எழுது. அதனால மஞ்சு வாரியர் திலீப் பெரிய முடிவு பண்றாங்க. இப்ப திலீப் காவ்யா மாதவன் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. 2016 அக்டோபர் நவம்பர் மாசம் தான் இவங்க மேரேஜ் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல நம்ம கதையோட நாயகி, அதாவது அந்த இளம் நடிகையோட திலீப்புக்கு ஒரு ஈகோ கிளாஷ் சொன்னே இல்லையா, ஒண்ணு நம்ம இளம் நடிகை பவர் ஆஃப் அட்டர்னியை காவ்யா மாதவன் பேருக்கு எழுதி தர மாட்டேன்ட்டாங்க. இன்னொன்னு தன்னுடைய முதல் மனைவி கிட்ட தன்னுடைய இல்லீகல் அஃபேர் பத்தி போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டு காரணமா வச்சு இந்த ரெண்டு பேருக்கு இடையில பகை இன்னும் அதிகமாகுது.